வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3685 பக்கமாக ஓப்பன் ஆயிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோம்னா 3640 சப்போர்ட் ஆச்சு, மார்க்கெட்டை ஸ்டாப் லாஸ் ஆச்சு, மார்க்கெட்டாக பையிங்க்கு சாதகமாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுலேருந்து 3680 சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் சடன்னு மார்க்கெட் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நல்ல வேகத்தோட 3780 வரைக்கும் மேலே போயிருக்கேன். சொல்லப்போனால் ஒரு 100 பாயிண்ட் எதிர்பார்த்த மாதிரியே மார்க்கெட் மேலே போயிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா 3746 சப்போர்ட்டை வச்சு மார்க்கெட் மேலே போக முயற்சி செஞ்சு அது பலன் கொடுக்காம எந்த அளவுக்கு மேலே போச்சோ அதை விட வேகமாக மார்க்கெட் மிகப்பெரிய சரிவை சந்திச்சு மார்க்கெட் 3550 வரைக்கும் கீழே வந்து 590 க்ளோஸ் ஆகிருக்கு. எதிர்பார்த்ததும் நடந்திருக்கு, எதிர்பார்க்காததும் நடந்திருக்கு. ஸோ 2 விஷயம் நடந்திருக்கு. நேற்று ஒரு மிகப்பெரிய செல்லிங் மார்க்கெட் க்ளோசிங்கில் நடந்திருக்குதெல்லாம் கணக்கிட்டு பார்க்குறப்ப இன்றைக்கி ட்ரேடிங் செஷன்ஸ் அந்தளவுக்கு சுமூகமாகவும் நம்ம ஈஸியாக பிக் பண்ணுற மாதிரியும் இல்லை. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3600லேருந்து 580க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமேக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் 2 விஷயங்கள். ஒன்று, மார்க்கெட்டோட ட்ரெண்டை முழுசாக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, அதாவது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து ட்ரேட் பண்ணுறவங்க 3660 வரைக்கும் செல் பண்ணி 670 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். கம்மியான ஃபண்ட் வச்சு கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் எல்லோரும் மார்க்கெட்டில் ஓரளவு ப்ரைஸ் கன்சாலிடேட் ஆகட்டும், ஆனதுக்கப்புறமா ஒரு தெளிவான டைரக்ஷன் கிடைக்கட்டும், எந்த சைடு மார்க்கெட் நிற்கிது அப்படின்ட்டு கரெக்டான சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்து அதுலேருந்து ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம். ஸோ ஏன்னா எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு எல்லாருக்கும் சொல்லியிருந்தோம் 3640 தான் நம்ம போன வாரம் முழுவதுமே ஸ்டாப் லாஸை வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம். நேற்று வரைக்குமே 3640 ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தோம். இதுக்கு கீழே ப்ரைஸ் வந்ததுன்னா தற்காலிகமாக செல்லிங் இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் மார்க்கெட் இன்றைக்கி கீழே க்ளோசிங் கொடுத்துருக்கு. நேற்று இன்றைக்கி ஓப்பனிங்கும் கீழே தான் இருக்குது. இதெல்லாமே செல்லிங்க்கு சாதகமாக இருந்தால் கூட நேற்று மார்க்கெட்டோட ட்ராப்பை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 200 பாயிண்ட் சரிவை சந்திச்சிருக்கு. இதில் சாதாரண ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்தா கூட 3660க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ 2 விஷயங்கள் பார்த்தோன்னா, மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கணும் அப்படின்னா 3660க்கு மேலே அவசியமாக மார்க்கெட் நிற்கிறது மிக மிக அவசியமானது. அதனால தான் இன்றைக்கி ஒரு ரிஸ்க் எடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 3660க்கு மேலே போகுதா அப்படின்றத பரிசோதனை செய்கிறதுக்கு தான் இந்த செல்லிங் பண்ணுறோமே தவிர மார்க்கெட் கண்டிப்பாக கீழே வரும் அப்படின்ற முழுமையான நம்பிக்கையில் கிடையாது. அதனால தான் சொல்கிறது, ரிஸ்க் டேக்கர்ஸ் மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். கன்சர்வேட்டிவ் ட்ரேடர்ஸ் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.